Hi students, welcome back to Learning Journey. இப்போ நம்ம பார்க்க போகிறது future perfect tense. Future perfect tense. அதாவது நம்ம முதல்ல என்ன பார்த்தோம்? I will drink coffee tomorrow. நாளைக்கு நான் காஃபி குடிப்பேன் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது ஃப்யூச்சர் கண்டினியூஸ் டென்ஸில் என்ன சொன்னோம்? ஐ வில் பி ட்ரிங்கிங் காஃபி டுமாரோ திஸ் டைம். நாளைக்கு நேரம் காஃபி குடிச்சிட்ருப்பேன். அப்போ நாளைக்கு இந்த டைம் அந்த செயல் நடந்துகிட்ருக்கும் உயிரோட்டமாக. இப்போ நம்ம பார்க்க போகிறது ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ். நாளைக்கு இந்த நேரம் காஃபி குடிச்சிருப்பேன், அதுதான். ஐ வில் ஹாவ் ட்ரங்க் காஃபி. நான் காஃபி குடித்து, ட்ரங்க்னா முதலே படிச்சிருக்கோம் இல்லையா, ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட்லலாம். குடித்து இருப்பேன், இருப்பேன், வில் ஹாவ்னா இருப்பேன். அப்போ நான் இருப்பேன் அப்படின்னா ஐ வில் ஹாவ், அது நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அப்புறம்தான் நான் இருப்பேன், ஐ வில் ஹாவ். நான் குடித்து இருப்பேன், ஐ வில் ஹாவ் ட்ரங்க். நான் காஃபி குடித்து இருப்பேன், இருப்பேன், வில் ஹாவ்னா இருப்பேன். நான் காஃபி குடித்து இருப்பேன். நான் காஃபி குடிச்சிருப்பேன், நாளைக்கு நான் காஃபி குடிச்சிருப்பேன், நாளைக்கு நேரம் நான் காஃபி குடிச்சு முடிச்சிருப்பேன்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான். நாங்கள், இதே சேம் தான் வரும், அதனால தான் டிட்டோன்னு அந்த காமா போட்டிருக்கேன். நாங்கள், வீணா நாங்கள், வி வில் ஹாவ் ட்ரங்க் காஃபி. நாங்கள் காஃபி குடிச்சிருப்போம். நாங்கள் நாளைக்கு நீங்கள் இங்கே வேணும் மென்ஷன் பண்ணிக்கலாம். நாங்கள் காஃபி குடிச்சிருப்போம் நாளைக்கு இந்த டைம், டுமாரோ திஸ் டைம்னு கூட சொல்லலாம். குடிச்சிருப்போம், நாங்கள் இந்நேரம் காஃபி குடிச்சு முடிச்சிருப்போம் அப்படின்னு சொல்லலாம் இல்லையா. குடிச்சிருப்போம் இந்த டைம், திஸ் டைம், பை திஸ் டைம். பை திஸ் டைம் அப்படின்னா எக்ஸாக்டாக சொல்லுவோம் இல்லையா, அந்த டைமுக்கு முன்னாடியோ அல்லது பின்னாடியோ, அதுதான். அதே மாதிரி நீ அல்லது நீங்கள், யூனைனா நீங்கள், யூ வில் ஹாவ் ட்ரங்க் காஃபி பை திஸ் டைம். நீ நாளைக்குன்னு கூட சொல்லலாம், டுமாரோ பை திஸ் டைம்னு கூட நீங்கள் டுமாரோ அதில் ஆட் பண்ணிக்கிங்க. நீ இந்த டைம், டுமாரோ பை திஸ் டைம் இடத்துல டுமாரோ போட்டு பை திஸ் டைம் பண்ணிக்கிங்க. ஓகே, இந்த டைமுக்கு நீ காஃபி குடித்து இருப்பாய், நீ இருப்பாய். அப்போ யூ வில் ஹாவ்னா நீ இருப்பாய். நீங்கள் இருப்பீர்கள்னா யூ வில் ஹாவ், அதே தான். நீங்கள், யூ, வில் ஹாவ் இருப்பீர்கள். என்ன பண்ணியிருப்பீங்க? ட்ரங்க், குடித்திருப்பீர்கள். என்ன குடித்திருப்பீர்கள்? காஃபி. எப்போ? கிட்டத்தட்ட இந்த டைமுக்கு, பை திஸ் டைம். அப்புறம் தே வில் ஹாவ், அவர்கள் இருப்பார்கள். தே வில் ஹாவ் ட்ரங்க், அவர்கள் இருப்பார்கள். என்ன பண்ணியிருப்பார்கள்? குடித்து இருப்பார்கள். எதை? காஃபியை. எப்போ? இந்த டைமுக்கு, கிட்டத்தட்ட இந்த டைமுக்கு குடிச்சிருப்பாங்க, பை திஸ் டைம். டுமாரோன்னு கூட நீங்கள் சொல்லலாம், சரியா? இதில் காஃபி டுமாரோ, TOMORROW, டுமாரோ பை திஸ் டைம்னு கூட சொல்லலாம். அடுத்தது ஹீ அவன், வில் ஹாவ். வில் ஹாவ்னா குடித்து இருப்பான். எதை? ஹீ வில் ஹாவ்னா அவன் இருப்பான். என்ன பண்ணியிருப்பான்? குடித்து இருப்பான். எதை குடித்திருப்பான்? காஃபியை. எப்போ? நாளை. எந்த டைம்? பை திஸ் டைம், இந்த டைமுக்கு குடிச்சிருப்பான். அடுத்தது ஷீ, அவள். வில் ஹாவ்னா இருப்பாள். என்ன இருப்பாள்? குடித்து இருப்பாள். ட்ரங்க்னா குடித்து இருப்பாள். வில் ஹாவ்னா இருப்பாள். என்ன இருப்பாள்? குடித்து இருப்பாள், ட்ரங்க். எதை குடித்து இருப்பாள்? காஃபியை. எப்போ? நாளை, கிட்டத்தட்ட இந்த டைமுக்கு, டுமாரோ பை திஸ் டைம். ஷீ. அடுத்து ஷீ வில் ஹாவ் ட்ரங்க் காஃபி டுமாரோ பை திஸ் டைம்.
நாளை அவள் காஃபி குடிச்சிருப்பா. நாளை இந்த நேரம் அவள் கிட்டத்தட்ட காஃபி குடிச்சு முடிச்சிருப்பா. காஃபி குடிச்சிருப்பா. இட்டு இட்டுனா இது அல்லது அது. அது குழந்தையாகவும் இருக்கலாம், இல்லை வளர்த்துற நாய்க்குட்டி இந்த மாதிரி கூட இருக்கலாம். இட் வில் ஹாவ் ட்ரங்க். இட் வில் ஹாவ் ட்ரங்க் காஃபி டுமாரோ பை திஸ் டைம். அது குடித்திருக்கும், அது இருக்கும், என்ன செய்திருக்கும், குடித்து. ட்ரங்க் எதை, காஃபியை. எப்போ, நாளை கிட்டத்தட்ட இந்த டைமுக்கு. ஸோ நாளைக்கு இந்த நேரம்லாம் காஃபி குடிச்சிருப்போம். இப்போ ஸ்கூலில் இருக்கோம். நாளைக்கு, இன்றைக்கி சனிக்கிழமை ஸ்கூலில் இருக்கோம். நாளைக்கு வந்துட்டு வீட்டில் இருப்போம். 4 மணிக்கெல்லாம் வீட்டில் இருந்தால் ஜாலியாக காஃபி குடிச்சிருப்போம். இந்த டைமுக்கெல்லாம் குடிச்சே முடிச்சிருப்போம் அப்படிங்கிறதுக்கு யூஸ் பண்ணுவோம். புரிஞ்சுதுங்களா? ட்ரை பண்ணுங்கள்.